என்ன மூன்றாம் உலக யுத்தம் நடைபெற போகிறதா? இது எப்படி நடக்கும்? உலக தலைவர்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? வேர்ல்டு வார் 3 குறித்து சகாய ஜான் பீட்டர் பைபிள் நியூஸில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 10 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எந்தெந்த நாடு யாருக்கு ஆதரவு, இந்த மூன்றாம் உலக யுத்தம் வந்துவிட்டால் போரில் பங்கு பெறும் நாடுகள் எவை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உலக தலைவர்கள் இந்த போரை பற்றி வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். போர் வேண்டாம் என்று ஒரு சிலரும், போர் வேண்டும் என்று ஒரு சிலரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். முதல் உலக போர் 1914 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1918 ஆண்டு முடிவுக்கு வந்தது. இதில் பல கண்டங்களும் கடல்களும் சம்பந்தப்படுத்தப்பட்டது. ஒரு கொடூரமான போராய் முதல் உலக போர் காணப்பட்டது. 90 லட்சம் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். இனப்படுகொலையால் பலர் இறந்தார்கள். பிறகு இரண்டாம் உலக போர் 1939 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1945 ஆண்டில் முடிந்தது. பிறகு என்ன, மூன்றாம் உலக போர் வருமா? அதனுடைய நிலவரம் தான் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பைபிள் சொல்லுகிறது என்னவென்றால், எந்தெந்த நாடுகள் யாரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 2வது வசனத்தில், மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசன முறை என்ற வார்த்தையை நம்மளால் பார்க்க முடியும். அதிபதியாகிய கோகு யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரஷ்யாவை குறிக்கும். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தி பிரின்ஸ் ஆஃப் ரோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அதிபதியாகிய கோகு என்ற அர்த்தம். இந்த மேப்பை பார்க்கும் பொழுது ரோஸ் என்றால் ரஷ்யாவையும், பெர்ஷியா என்ற தேசமானது ஈரானையும் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. தற்பொழுது ஈரானுக்கு துணையாக ரஷ்யா கையொப்பமிட்டிருக்கிறது. பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனத்தின்படியே ஈரானுக்கு ஆயுதங்களை புட்டின் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரவேலுக்கு எதிராகவே ஈரான் செயல்பட்டுக் கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது. கோகு மாகோகு என்பது ரஷ்யா மற்றும் சீனாவை இது உள்ளடக்கி இருக்கிறது. சீனாவையும் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ரஷ்யா நேரடியாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும். இது வேத புத்தகத்தின்படி நடக்கக்கூடிய சம்பவம். கர்த்தராகிய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக கர்த்தரை ஏற்படுத்தின ஒரு யுத்தமாய் இருக்கிறது. அணு ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கிறது ரஷ்யா. உலகமே அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறது. நேரடியாகவே ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரம் 16 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். இஸ்ரவேல் என்னும் தேசம் சிறு தேசம். அந்த சிறு தேசத்துக்கு விரோதமாக பல நாடுகள் ஒன்று கூடி வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலோடு சேர்ந்து வெற்றி கொள்ளுவார் என்பது உறுதி. மூன்றாம் உலக போர் அபாயம் எந்தெந்த நாடு யார் யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஈரான் இஸ்ரவேல் போர் உச்சமடைந்து உள்ளது. இஸ்ரவேலும் ஈரானும் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா தலையிட்டு வருவதால் இது உலக போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. ட்ரம்ப் எப்போதுமே இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்கிறார். ட்ரம்ப் செய்த இந்த செயல் இந்த போரை பெரிதாக்கும் சூழலை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது குண்டு போடும் பட்சத்தில் அது நேட்டோவின் போராக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா குண்டு போட்டால் அதற்கு ஈரான் பதிலடி தரும். இப்பொழுது 5வது நாள் முடிந்து 6வது நாளாக போரானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிலைமை மோசமாகி நேட்டோ போரில் தலையிடும். இதற்கு பதிலடி ரஷ்யா கண்டிப்பாக போரில் குதிக்கும். ரஷ்யாவை குறித்து தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீனாவும் கூட களம் இறங்கி தாக்குதல்களை நடத்தும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே சீன தேசத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. சீனாவை குறித்தும் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, ரஷ்யாவோடு சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும் என்று. இப்பொழுது சொல்லப்படும் காரியங்களை கவனியுங்கள். இஸ்ரவேலை பொதுவாக ஆதரிக்கும் நாடுகள் எவை, ஈரானை ஆதரிக்கும் நாடுகள் மற்றும் நடுநிலையான நாடுகளை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். மூன்றாம் உலக போர் இதற்குரிய அபாயமானது எப்படிப்பட்டது என்பதை பார்க்க போகிறோம்.
இப்பொழுது சொல்லப்படும் நாடுகள் போரில் குதிக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலக போராக கண்டிப்பாக மாறும். உலக போராக மாறும் பொழுது பல விதத்திலும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலின் மிக முக்கியமான நட்பு நாடு. எனவே ராணுவ மற்றும் உளவுத்துறை ஆதரவை இது வழங்கிக் கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக தற்பொழுது அமெரிக்கா அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜெர்மனியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யூத இன படுகொலைக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை அளித்து வருகிறது தான் ஜெர்மனி. ஆஸ்திரேலியா பொதுவாக இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை வழங்கக்கூடியதா இருக்கிறது. ஆஸ்திரேலியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்து பிரான்ஸ் தேசம். பிரான்ஸ் இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை ஆதரிக்கிறது. எனவே பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே செயல்படும் என்பது உறுதியாயிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் இவை இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. எனவே அர்ஜென்டினா, பிரேசில் போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரானை அரசியல் ரீதியாகவோ ராணுவ ரீதியாகவோ அல்லது சித்தாந்த ரீதியாகவோ ஆதரிக்கும் நாடுகள் எவை என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் எவை என்பதை பார்க்கலாம். ரஷ்யா ஈரானின் மூலோபாய நட்பு நாடாக இருக்கிறது, முக்கியமான நாடாக இருக்கிறது. குறிப்பாக ராணுவ ரீதியாகவும் சிரியாவிலும் ஆதரவு அளித்திருக்கிறது. சீனாவை குறித்து பார்க்கும் பொழுது ஈரானின் வலுவான பொருளாதார பங்குதாரராக இருக்கிறது. உலகளாவிய மன்றங்களில் ஈரானுக்கு ஆதரவு அளிக்கிறது. இந்திய தேசத்தை குறித்து பார்க்கலாம். வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை பகிர்வு ஆகியவற்றில் அதிகரித்து வரும் ஆதரவை ஈரான் தேசத்திற்கு தான் வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் தேசத்தோடு இந்தியா நட்பு கொண்டிருக்கிறது. சிரியாவை குறித்து பார்க்கும்பொழுது ஈரானின் நெருங்கிய ராணுவ நட்பு நாடாக இருக்கிறது. ஈரானிய துருப்புகள் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு அடைக்கலம் தரக்கூடியதாய் காணப்படுகிறது. துருக்கியை பொறுத்தவரை அது ஈரானுக்கு தான் ஆதரவாக இருக்கிறது. இஸ்ரேலை பகிரங்கமாக விமர்சிக்கிறது, ஆனால் வர்த்தக உறவுகளை அது பேணி காக்கக்கூடியதா இருக்கிறது. கத்தாரை குறித்து பார்க்கலாம். பாலஸ்தீனிய நாடு உருவாக ஆதரவளிக்கிறது, ஆனால் இரு தரப்பினருக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்கிறது. சவுதி அரேபியாவை குறித்து பார்க்கும் பொழுது ஈரானை எதிர்த்த இந்த நாடு இப்பொழுது நட்பாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எகிப்து, ஜோர்டான் இந்த நாடுகள் இஸ்ரேலுடன் அமைதி உடன்படிக்கை கொண்டிருக்கிறது. அமைதி உடன்படிக்கை கொண்ட போதிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவைகள் இல்லை. பாகிஸ்தானை குறித்து பார்க்கும் போது இஸ்ரேலுடன் எந்த உறவும் இல்லை. அதே சமயம் ஈரானுடன் ஆழ்ந்த கூட்டணியையும் விரும்பவில்லை. கடைசியில ஈரானுக்கு தான் பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்கும் என்பது முக்கியத்துவமானது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில ஈரான் தனது வான்வழி பரப்பை முற்றிலுமாக மூடி உள்ளது. சீனாவின் சரக்கு விமானங்கள் ஈரானில் ரகசியமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் உள்ளது. ஈரான் கைக்கு அணு ஆயுதம் செல்வது அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலின் செல்வாக்கை குறைக்கும். ஈரானின் ராணுவ தளம் அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் மையங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறது. பதிலடியாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் எருசலேம் மீது ஈரான் ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. வான்வெளி பரப்புக்குள் நுழையும் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தலாம். ரகசியமாக சீனா தனது விமானங்களை ஈரானில் தரையிறக்கி உள்ளது. ஈரான் தனது வான்வெளி பரப்பை மூடிய நிலையில் சீனாவின் விமானம் அங்கு சென்றுள்ளது. சீனா ஈரான் இடையேயான ஒருங்கிணைப்பை வெளிக்காட்டும் வகையில் இது உள்ளது. தற்பொழுது ஈரானுக்கு எதிராக போரில் இறங்குகிறது அமெரிக்கா. அமெரிக்காவின் நேரடி மிரட்டலால் மத்திய கிழக்கில் போர் பதட்டம் அதிகரித்து உள்ளது. என்ன நடந்தாலும் பின்வாங்க போவதில்லை, தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவோம் என்று ஈரான் தலைவர் கமேனி அறிவித்திருக்கிறார். ஈரானின் வான்வெளி முழுவதும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். ஈரானுக்கு எதிராக இப்பொழுது அமெரிக்கா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, யுத்தங்களும் யுத்தங்களுடைய செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். மாரநாதா. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இப்படிப்பட்ட யுத்தம் என்றால், தேவனை அறியாதபடி எல்லா நாடுகளிலும் ஜனங்கள் இருக்கிறார்கள்.
தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் தேவன் இரக்கமுள்ளவர், அவரிடம் கெஞ்சுங்கள்.